நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சங்கி பொருந்திய ராஜை ஆலி மீடியா யூடியூப் சேனல் குடும்ப உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே, அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 புனிதமான மாதங்களில் இந்த துல்ஹஜ் மாதமும் ஒன்று. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலாவிற்கு மிக பிடித்தமான ஒரு அமல் இருக்கிறது என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லலைங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, இது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிரியமானது. 365 நாள் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய அன்பையும் பிரியத்தையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமல்கள் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நம் அமல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுல பொடுபோக்காக கழிச்சிடாம இந்த 10 நாட்களையும் பொக்கிஷமாக கருதி என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்க. திக்ராத்துகளை அதிகமாக ஓத முடியுமா ஓதுங்க. நஃபிலான தொழுகைகள் அதிகமாக ஈடுபடுங்க. தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. தக்பீராத்துகள் அதிகமாக சொல்லுங்க. சஹாபா பெருமக்கள்லாம் கடை வீதிக்கு செல்லும் பொழுது இந்த 10 நாட்கள்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீராத்துகளை முழங்கிக்கிட்டே இருப்பாங்க. எனவே இந்த 10 நாட்கள் இன்னைக்கு பிற 5 ஆச்சு, 5 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாட்கள்ல நம்ம அதிகமாக தக்பீராத்துகள் ஓதுவோம். என்னெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அந்த அனைத்து அமல்களையும் செய்வோம். அல்லாஹுவினுடைய அன்பையும் அல்லாஹுவினுடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமலாக இந்த 10 நாட்களுடைய அமல் மாறிவிடும். அதற்கு அடுத்தபடியாக குறிப்பிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் ஒரு நாள் இருக்கிறது. நம்முடைய ஒரு ஆண்டு முந்திய பாவங்கள், ஒரு ஆண்டு பிந்திய பாவங்களினுடைய எல்லா பாவங்களையும் கரித்து ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருக்கிறது. ஹாஜிகள்னா பிறை 9 அன்று அரஃபா மைதானத்துல ஒன்று கூடியிருப்பாங்க. ஒரு 2 துணியை பொத்திக்கிட்டு பரட்டு தலையோடு அரஃபா மைதானத்துல அமர்ந்திருப்பாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான், என்னுடைய அடியாரை பார்த்தாயா, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இங்கே உன்னை எனக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அந்த நாள்ல நம்ம எல்லாரும் நோன்பு நோக்கணும். அரஃபாவுடைய நோன்பு பிறை 9 அன்று வருகின்ற புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை அதிகாலை எந்திரிச்சு நம்ம சஹர் வச்சுட்டு நோன்பு நோற்றணும். அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பு. யார் மீது கடமை? ஹஜ்ஜுக்கு செல்லாத எல்லா முஸ்லிம்களும் இந்த நோன்பை நோக்கணும். குர்பானி கொடுக்கக்கூடியவங்க, குர்பானி கொடுக்காத எல்லா முஸ்லிம்களும் இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. இது போன்ற வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பற்றி பிடித்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.